வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி கூற இந்த கந்தன் காத்து கொண்டிருக்கிறேன். என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கும் பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் அப்பன் இந்த முருகன் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம், உனக்கான தேவைகளோடும் உனக்கான தீர்வுகளோடும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கந்தனின் அன்போடும் அருளோடும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உடனிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால், இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால், அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் இந்த கந்தன் உன் கண் முன்னால் நிகழ்த்தி கொடுப்பேன். சுமைகள் 1000 என் மனதிலிருந்து என்னை வேதனைப்படுத்துகிறது கந்தா. சுமைகள் 1000 சுமந்து என் மனது வலித்து கொண்டிருக்கிறது. இந்த சுயநலமான உலகத்தில் என்னுடைய நிம்மதியெல்லாம் தொலைந்து போய்விட்டதப்பா. யாரை நம்பி நான் இங்கே வந்திருக்கிறேன்? யாருக்காக நான் இத்தனை காயங்கள் கொண்டிருக்கிறேன்? விழுந்தபோது தூக்கிவிட ஒரு கரங்கள் கூட இல்லாமல் போய்விட்டதே. ஒரு விரல் பிடிக்க வந்த என்னை தள்ளி விடாதே அப்பா என்று இந்த கந்தனிடத்தில் சொல்கின்ற என் குழந்தை அல்லவா. என் விரல் பிடிக்க நீ நினைத்தால் நான் ஒருபோதும் உன்னை தள்ளிவிட்டு விட மாட்டேன். உனக்காக உன்னை விட்டு ஒருபோதும் நான் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, உன்னிடத்தில் நின்று இந்த கந்தன் பேச நினைக்கும் விஷயங்கள், இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த பேரதிர்ஷ்டமான விஷயங்கள். உன்னோடு உன் அப்பன் வருகின்ற நேரங்களில் எல்லாமுமே உன் அருகில் இருக்கும் தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகள் நிறைந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. இங்கு உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கெல்லாமும் இந்த கந்தன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். நீ எப்படி எல்லாமும் ஒருவரை திட்டம் தீட்டி நாடகமாடி அன்பின் போர்வையால் வீழ்த்துகிறாயோ, அதுபோலவே ஒரு சம்பவத்தை இந்த காலம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் கச்சிதமாக உனக்கு எதிராக தயார் செய்து வைத்திருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கு எதிராக இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை நான் தொடரும் இந்த நேரம், இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன் விருப்பத்தை நீ விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இவை எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வாய்ப்புகள் கிடைக்காத வரை இங்கு எல்லோரும் உத்தமர்களாகத்தான் இருப்பார்கள். தவறு செய்ய வாய்ப்புகள் இல்லாததனால் இவர்கள் தவறு செய்யவில்லையே தவிர நல்லவர்கள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் விஷயங்களோடு நீ எதையும் முதலில் சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால், என்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும்
என்ன சோதனைகள் வந்திருந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அவை எல்லாமுமே உன்னை சரியாகவே உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியாகவே ஒவ்வொன்றையும் உனக்கு தெரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெரியாமல் சில தவறுகளை செய்துவிட்டாலும் தவறு என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்வழியை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எல்லாமுமே சரியானதை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உன் வசமாகும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வாய்ப்புகள் ஒருவனுக்கு எந்த வழியில் தேடி வருகிறது என்பதனை விட ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ளும் வரை கிடைக்கின்ற வாய்ப்புகளும் உனக்கானது என்பது உனக்கு புரியாமல் போய்விடும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ கவனமாக ஒவ்வொரு முறையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் என் பிள்ளை தனக்கான உணர்வுகளோடு சரியாகவும் முறையாகவும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம். தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாம் சரியாக நடந்து கொள்கிறோம் என்றால் இனிமேல் எதையும் நினைத்து நாம் கலங்கிட தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள். எதை பற்றியும் யோசித்து நாம் வருந்திட தேவையில்லை என்பதனை முதலில் நீ சிந்தித்துக்கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கே என்று ஒரு சேர கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அதற்கு தகுந்தாற்போல நீ எப்பொழுதும் சரியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்க காத்திருந்தாலும் கந்தன் அதனை முன்னின்று உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். அப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதையும் நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனிமேலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நடந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை நான் கவனமாக மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கிருக்கும் தேவைகளோடு கந்தன் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உன்னை சுற்றி எத்தனை கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அத்தனைக்கும் மாற்றாக எப்பொழுதும் உன்னோடு நான் வந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் பேரதிர்ஷ்டங்கள் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சந்தோஷமாக உன்னை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இனிமேல் சரியாக புரிந்து கொண்டும் தெளிவாக உணர்ந்து கொண்டும் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்க இனி எந்த பயமும் உனக்கு தேவையில்லை. அப்பன் நான் இருக்க இனி எந்த பயமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கவனமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும்
நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை உண்மைகளை நீ உணர்ந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.